நிதியமைச்சரை மாத்திட்டாங்களா? பிரம்ம முகூர்த்தத்துல குளிக்க போனவங்க எல்லாத்தையும் யம முகூர்த்தத்துல சாவடிச்சு வச்சிட்டாங்க இவங்க. அன்னைக்கு சமஸ்கிருதம் இன்னைக்கு நீட்டுங்கிற ஏதோ ஒரு இடத்துல எங்களை வந்து படிக்க விடாம லாக் பண்ணிட்டே இருக்கிறேன். புரியாம பேசுறாங்களா இல்ல வந்து கூலிக்கு மாரடிக்கிறாங்களா? கேக்குறான்ல, எங்க தாத்தா பாட்டன் எல்லாம் யார் படிக்க வச்சா? உங்க தாத்தா பாட்டன் எவன் படிச்சு? அடிக்கடி குருமூர்த்தியை சந்திக்கிறார், அதனால நான் கட்சி விட்டு போறேன், மாநில ஒருங்கிணைப்பாளரை சொல்லிட்டு நாம் தமிழர் இருந்து வெளியே போயிட்டாரு. நாம் தமிழர் பேரை வாங்கி கொடுத்ததே குருமூர்த்தி தான்றாங்க. இவர் இப்பதான் முடிச்சுக்கிட்டாரு போல இருக்கு. துக்ளக் வந்து விடுதலை புலிகளை பற்றி எப்படி அவர் மதிப்பீடு வச்சிருந்தாரு, எவ்வளவு கொச்சையா அந்த போராட்டத்தை எழுதினாரு துக்ளக்ல. பிரபாகரன் எங்கால தான், பெரியார் எங்கால நீ யாருன்னு சொல்லி வச்சு அடிச்சு விட்டாங்க. அவரு ரஜினிகாந்த் ஏன் போய் சந்திச்சாரு அப்படிங்கிறார். ரஜினிகாந்த் சந்திச்சு வந்ததுக்கு பிறகுதான் அவர் பெரியாரை பத்தி பேசுறாரு. அண்ணன் மேல பைத்தியமா இருந்தோம், கடைசியில் அண்ணனே பைத்தியம் ஆயிட்டாரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நிதியமைச்சரை மாத்திட்டாங்களா? இந்தியாவோட நிதியமைச்சர் மாத்திருக்காங்களா? நிர்மலா சீதாராமன் தானே? இல்லையே, மகாலட்சுமி யாரோ புது நிதியமைச்சராமே. இன்னைக்கு நம்ம பிரதமர் செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. மகாலட்சுமி எந்த மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. அது தெரியலையே எனக்கும். அதான் ஒரே ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. மகாலட்சுமின்னு புதுசா ஒருத்தர் சொல்றாரு. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக மகாலட்சுமியை வேண்டுகிறேன் அப்படின்றாரு. அப்புறம் மத்தியதர வர்க்கத்தினருக்கு வந்து மகிழ்ச்சியை தருவாள் மகாலட்சுமின்றாரு. எனக்கு அதான் புரியல. எப்போ நிர்மலா சீதாராமனை மாத்திட்டு மகாலட்சுமின்னு ஒரு லேடி எப்படி வந்து கொண்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல. எந்த மாநிலம்? ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஆளையும் தூக்கிட்டாங்களா? அதுதான் புரியல நமக்கு. இப்போ அவங்களோட மகாலட்சுமினா ஒருவேளை இந்த விஷ்ணு சொல்றாங்க. ஆமா, அதாவது மகாலட்சுமி என்னது ஒய்ஃப் ஆஃப் மகாவிஷ்ணு இருக்காங்களே, அவங்கதான் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. அவங்கதான் நிதியமைச்சர் போல இருக்கு இனிமே நமக்கு. இன்னொன்னு என்னன்னா, அவங்களை எங்க போய் பார்ப்பாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வேற திமுக எம்பிக்கள் கூட்டத்துல வந்து தீர்மானத்துல ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. நீங்க போய் எப்படி நாடாளுமன்றத்துல வலியுறுத்தி ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி எல்லாத்தையும் வசூல் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. இப்ப இவங்க அங்க போய் பேசணும். இப்ப யாருகிட்ட பேசுவாங்க? மகாலட்சுமி பாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க போய் பார்ப்பாங்க? எனக்கு அதான் புரியல. நமக்கு அவங்களை பார்க்கணும்னா வைகுந்தம் போகணும். அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. எப்படி போறது? ராக்கெட்டா, விமானமா? அதுவும் புரியல. பார்க்கடல் நமக்கு அரபிக்கடல் தான் தெரியும். பார்க்கடல் எங்க இருந்து தெரியும்? பார்க்கடல்ல இருப்பாங்களா? அவங்க பிஏ யாரு? புரியலையே. இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார ஆலோசகர் எல்லாம் இருக்காங்க மோடிக்கு. அதெல்லாம் தாண்டி மகாலட்சுமி ஒரு புது எங்க இருந்து அந்த நிதியமைச்சரை பிடிச்சாருன்னு தெரியல. இனிமே வந்து அவங்கதான் நம்மள வந்து பாத்துக்குவாங்களாம். மக்கள், அதுவும் மத்தியதர மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். நம்ம ஜி வந்து சொல்லிட்டாரு. அதனால இனிமே வந்து இந்தியாவினுடைய நிதியமைச்சர் யார் அப்படின்னா திருமதி மகாலட்சுமி மகாவிஷ்ணு அவர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமனுக்கு பேரை கூட மகாலட்சுமி மாத்திரலாமா தெரியல என்னன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்தியாவை வந்து பொருளாதாரத்தில் உயர்த்துறதுக்காக நேரடியா மகாலட்சுமி கிட்ட இருந்து நம்ம எதுக்கு தொழிலெல்லாம் செஞ்சு எதுக்காக வந்து நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தணும்? நேரடியா வந்து மகாலட்சுமி கிட்ட இருந்து செல்வத்தை அப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அமெரிக்கா அது மாதிரி இப்போ உலக வங்கி இங்கெல்லாம் கூட பரிந்துரை செய்யலாம் இந்த கான்செப்ட். அவரு ஏன்னா எல்லா துறையிலும் அப்படிதான் பண்றாங்க. மருத்துவத்துறைக்கு போனா குளோனிங் ஏற்கனவே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பிள்ளையாரே குளோனிங்கிறாங்க. ஆமா, பிளாஸ்டிக் சர்ஜரியே நாங்க தான். அதாவது வேத காலத்திலேயே பிள்ளையாருக்கு செஞ்சதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி. இதெல்லாம் வந்து அவங்க விடுற கதை. அதுல இப்போ உன்னை சேர்த்து விட்டுருக்காரு. இது எப்படிங்க ஒரு பிரதமர் பேசுறாரு? ஐயோ முடியல என்னால. அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை பார்த்தாலே அது நாடாளுமன்ற கட்டடம் மாதிரி நமக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இவர் பேசுறாரு. இது மாதிரி செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. ஏதோ சாமியார் பேசுற மாதிரி இருக்குது. சாமியார் பேசுற மாதிரி இருக்கே தவிர ஒரு நாட்டோட பிரதமர் பேசுற மாதிரி இல்ல. ஒரு போட்டி நடக்குதுல்ல, நீ பெரிய இந்துத்துவா நான் பெரிய இந்துத்துவா, இது அது பறையா இல்ல வந்து ட்ரம்ஸ் அடிச்சு காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி. ஆர்எஸ்எஸ் நீங்களே அடிங்க நாங்களே அடிங்க, யாரு பெரிய ஆளும் பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. இந்த கும்பமேளா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க யூபியோட வரக்கூடிய தேர்தலா இருக்கட்டும், இதுல யார் ஸ்கோர் பண்றது அப்படிங்கறதுல ரொம்ப அதிகமா வேலை பாக்குறாங்க. இவங்க ஸ்கோர் பண்றாங்க, ஆனா மக்கள் செத்து போறாங்க. அதுதான். அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல குளிக்க போனவங்க எல்லாத்தையும் யம முகூர்த்தத்துல சாவடிச்சு வச்சிட்டாங்க இவங்க. ஆனா என்னன்னா, போய் அந்த ஏற்பாடுகள் பார்த்த யோகி ஆதித்யநாத் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எடுத்த உடனே நேரா வந்து நேரு காலத்துல எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு ஒருத்தனும் அங்க சொல்ல காணோம். அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து மக்களை சாவடிச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கான அந்த மதவாத அரசியல்ல வந்து மேல இருந்து ஹெலிகாப்டர்ல பூலாம் போட்டுருக்காங்களாம். மக்கள் செத்ததுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. அஞ்சலி செலுத்தினா பரவாயில்ல, எதுக்கு பூ போட்டாங்கன்னு தெரியல. மக்கள் குளிச்சவங்களுக்கு ஆமா, அது பாத்திருக்கீங்களா நீங்க? ஐயோ, இந்த மகாமகம் தொடங்குனதுல இருந்தே பாத்தீங்கன்னா இன்ஸ்டால எல்லாத்துலயுமே வந்து அந்த சாமியார்களால வந்துட்டு இருக்காங்க. அந்த யாரு சாதுக்களா? அது நீங்க சாதுக்கள்னு சொல்லுங்க,
அவங்கதான் சொல்லிக்கிறாங்க சாதுக்கள், அவங்கதான் அம்மன சாமியார்கள், அவங்கதான் சாதுக்கள் சொல்லிக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை தவிர மத்ததெல்லாம் போட்டுட்டு வராங்க, மாலை மாலையா போட்டு வராங்க, என்னது இது மண்டை ஓட்டு மாலையெல்லாம் போட்டு வராங்க, உடம்பு ஃபுல்லா விபூதி பூசிட்டு. நமக்கு என்ன புரியலன்னா, இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் சகிச்சுக்க முடியுது நமக்கு தெரியல. அந்த சாமியார்கள் அங்கதான் இறங்கி குளிக்கிறாங்க, இங்க இருந்து போற பக்தர்களும் வந்து பொதுமக்களும் அங்கதான் போய் குளிக்கிறாங்க. எப்படிதான் அந்த பாண்டைங்க குளிக்கிறதுல நீங்க போய் குளிக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறாங்க, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறாங்களா? ஐயோ கர்மம், முடியல, சகிக்க முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 30 பேர்கிட்ட பேருக்கு மேல அங்க செத்து போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்களே. பாவம் இல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு இது. ஒரு இவங்க மேஜர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்கராச்சாரியாரே வாய் திறந்து பேசுறாரு. அவங்க டீம் தான் எல்லாரும். ஒரு பூரி சங்கராச்சாரியார். அவருக்கே பொறுக்கல. ஏப்பா நீங்க விஐபிக்கு தனியா வைக்கிறீங்க, மக்களுக்கு தனியா வைக்கிறீங்க, இப்படி பிரிச்சதுனாலதான் சாவியை நடந்துருச்சு பாருங்க. அவர் வந்து நீங்க விஐபிக்கு ஒரு ஸ்பெஷல் ஏரியாவை கொடுத்துட்டு மக்களை நெருக்கத்தில் தர்றீங்க. ரெண்டாவது, மக்கள் அங்கிருந்து வெக்கேட் ஆகி போறது கிட்டத்தட்ட 48 மணி நேரமா வந்து மக்கள் வந்து அந்த ஏரியா விட்டு கலைஞ்சு போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி கஷ்டப்பட்டு நீங்க இந்த தண்ணியில குளிச்சு என்ன பண்ண போறீங்க? என்னன்னா எந்த ஏற்பாடுகளுமே அவங்க பண்ணலன்னு தெரியுது. அடிப்படையில எந்த ஏற்பாடுகளுமே உத்தரப்பிரதேச அரசு பண்ணலன்னு தெரியுது. அவங்களுக்கு நிர்வாகமே தெரியலங்கிறது புரியுது நமக்கு. இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அந்த கும்பமேளாவுக்கு செலவு பண்ணக்கூடிய காசு இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற காசு வந்து எல்லா காசும் தமிழ்நாட்டுல இருந்து போற காசு. அதேதான். நாங்க வரி கொடுக்குறோம், நீங்க கும்பமேளால குளிச்சுக்கிட்டு தான் எப்படிதான் முன்னேறும்? ஆமா, இப்ப என்ன பண்றாங்க, மெடிக்கல் காலேஜ் எல்லா சீட்ஸையும் வந்து ஒன்றிய அரசு இதுக்கு கொடுத்துடணுமாமா, பிஜி சீட்ஸ் எல்லாத்தையும். கேட்டா வந்து நாம எல்லாம் இந்தியர்கள் அப்படின்றாங்க. ஆமா, ஒரு பக்கம் இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, வடநாட்டுல இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் வந்து கும்பமேளா கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து உசுரை கொடுத்து வேலை செஞ்சு இங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி, அது கூட பத்தாதுங்க எங்களுக்கு, இன்னும் நாங்க தொடங்குறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னா அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, புது ரூல்ஸ் கொண்டு வந்துருவாங்க. ஆனா இங்க போயிருவாங்க. நீங்க நீதி கட்சி காலகட்டத்துல சமஸ்கிருதத்தை காலி பண்ணினா தான் மெடிக்கலே படிக்க முடியுங்கிற சூழல் இருந்துச்சு. நீங்க கஷ்டப்பட்டு சமஸ்கிருதத்தை தூக்கி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்து சமஸ்கிருதம் எல்லாத்தையும் தூக்கிட்டு மெடிக்கல் காலேஜுக்குள்ள வந்து சமஸ்கிருதம் தூக்கிட்டு எம்பிபிஎஸ் கஷ்டப்பட்டு நம்ம ஆட்கள் சேர்றதுக்கு உள்ள கொண்டு வந்தா, நல்லா கவனிங்க, 100 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு செக் வைக்கிறாங்க. நீட். ஆமா, எதுல வந்தாலும் ஒரு செக். நான் கேக்குறேன், அன்னைக்கு சமஸ்கிருதம், இன்னைக்கு நீட்டுங்கிற ஏதோ ஒரு இடத்துல எங்களை வந்து படிக்க விடாம பண்ணிட்டே இருக்கிறேன். ஆமா, இது வந்து இங்க இருக்க பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. புரியாம பேசுறாங்களா இல்ல வந்து கூலிக்கு மாரடிக்கிறாங்களா? அதாவது சில பேர் சொல்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்துதான் கல்வி கொடுத்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்து இவ்வளவு எஜுகேஷன் எல்லாம் உருவாக்குனாங்க, பெரியார் செய்யலாம் பேசுறாங்க. ஆனா 1910 1921 கல்வி அறிக்கை எடுத்து பார்த்தா பார்ப்பனர் மட்டும் படிச்சிருக்கான், பார்ப்பனர் இல்லாத யாருமே படிக்கல. அப்போ அவங்க கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாங்க, மெடிக்கல் காலேஜ் முதல்கொண்டு உருவாக்குனாங்க. ஆனா நமக்கு அதுல வாய்ப்பு கிடைக்கலங்கிறதா இங்க பிரச்சனையே. கேக்குறான்ல, எங்க தாத்தா பாட்டன் எல்லாம் யார் படிக்க வச்சா? அவங்க தாத்தா பாட்டன் எவன் படிச்சான்? அவங்க தாத்தா பாட்டன் எல்லாரும், நம்ம எல்லாத்து வீட்லயுமே நம்ம அப்பா படிச்சது பெரிய விஷயமா இருக்கு. எங்க அப்பா எழுத படிக்க தெரியாது, எங்க தாத்தாக்கு சுத்தமா தெரியாது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு பின்னாடி போனா இன்னொரு இதுல ஒரு லாஜிக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எங்களுக்கு எல்லாம் முதல்ல நாங்க படிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீதி கட்சி 19,000 ஸ்கூல கொண்டு வந்திருக்கு. காமராஜர் வந்து ஸ்கூல் கொண்டு வந்திருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் இதுக்கு ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீதி கட்சி காலேஜ்ல ஆரம்பிச்சிருக்கணும். எதுக்கு ஆரம்ப பள்ளி, தொடக்க பள்ளியில இருந்து எதுக்காக தொடங்கணும்? ஸ்கூல கொண்டு வந்தாங்க. காமராஜர் இத்தனை ஸ்கூல கொண்டு வந்தாரு. எதுக்காக எல்லாம் கொண்டு வர்றாங்க? அப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில திரும்ப ஒரு போய் சொல்றீங்க. ரெண்டாவது, நமக்கு நீதி கட்சி காலகட்டத்தில் கிடைச்ச ரிசர்வேஷனை காலி பண்ணாங்க. இதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் கிடைச்செல்லாம் காலி பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஒரு 70-75 நாள் பெரும் போராட்டம் பண்ணிருக்காங்க, திமுக பண்ணிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு பிறகு நமக்கு கிடைச்சது. கோர்ட்ல போய் வாங்கணும், கோர்ட்ல போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துச்சு. சோ அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் அது இன்னைக்கு நடக்கிறது இல்ல, நமக்கு 100 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதை இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அவன் பிஜி மெடிக்கல் சீட்டை காலி பண்றான் அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள படிக்க விடுறான். ஒவ்வொருத்தரா கஷ்டப்பட்டு சண்டை போட்டு நம்ம வாங்கிட்டு வரோம். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வரலாறு ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து சண்டை போட்டு இடஒதுக்கீடு வாங்கினீங்க, சண்டை போட்டு கல்விக்கான உரிமையை வாங்கினீங்க, சண்டை போட்டு நிதி வாங்குறீங்க ஒன்றிய அரசு கிட்ட இருந்து, சண்டை போட்டு நீங்க வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறீங்க, நிறைய போராடி சண்டை போட்டு என்ன பண்ணீங்க, தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இங்க கொண்டு வர்றீங்க, இங்க வந்து மருத்துவ கட்டமைப்புல உருவாக்குறீங்க, சண்டை போட்டு நீட் எல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, சண்டையே போடாம எதுவுமே போடாம அங்க போய் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு பெட்டியா வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப வந்து ஆமா, அவங்க வந்து பெட்டியா வாங்கிட்டு வந்துடுறாங்க பேசி. அதனால வந்து அவங்க இப்படிதான் பேசுவாங்க. இப்ப கூட சமீபத்தில் இன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா, அடிக்கடி குருமூர்த்தியை சந்திக்கிறார், அதனால நான் கட்சி விட்டு போறேன், மாநில ஒருங்கிணைப்பாளரை சொல்லிட்டு நாம் தமிழர்ல இருந்து வெளியே போயிட்டாரு. நாம் தமிழர் பேரை வாங்கி கொடுத்ததே குருமூர்த்தி தான்றாங்க. இவர் இப்பதான் முடிச்சுக்கிட்டாரு போல இருக்கு. அவர் பேர் என்ன? ஜெகதீச பாண்டியன். இப்பவாது முடிச்சுக்கிட்டாரே, அது வரைக்கும் நமக்கு ஓகே. 2013-14 பாத்தீங்கன்னா குருமூர்த்தியோட உட்காந்து இவங்க ஹோட்டல்ல உட்காந்து நிறைய பேசியிருக்காங்கன்னு முன்னாள் நாம் தமிழர் ஆட்கள் அந்த கூட்டத்துக்கு போனாங்க பாத்தீங்களா, அவங்களே வெளியே சொல்லியிருக்காங்க. இல்ல 2019 பாலசுப்ரமணிய ஆதித்தன் வந்து ஒரு பதிவு போடுறாரு, சரியா, சமூக வலைத்தளத்துல. அதை வந்து எங்க பேரவையோட தலைவர் பேராசிரியர் சுபவி இருக்காருல்ல, அவர் வந்து
ஒரு கூட்டத்துல வந்து அவர் ஆதாரத்தோட அவர் பேசுறாரு. 2019 டிசம்பர் 31 அந்த பதிவு வந்து போட்டிருக்காரு. அது என்ன சொல்றாருன்னா, எங்க அண்ணனை வந்து அவருடைய அண்ணன் சிவந்தி ஆதித்தன் அண்ணனை பாக்குறதுக்கு குருமூர்த்தி அப்ப வந்து அவர் ஆடிட்டர் துக்ளக்கெல்லாம் அப்ப வந்து அவரு பறிமுதல் செஞ்சுக்கல. அப்ப வந்து சோ உயிரோட இருக்கிறாரு. அவர் தான் துக்ளக் ஆசிரியர். அப்ப துக்ளக் ஆசிரியரா இருந்த சோவும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் வந்தாங்க எங்க அண்ணனை பாக்குறதுக்கு. வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கோம், அவன் வந்து நம்ம பையன்தான். எப்படி நம்ம பையன்தான், நல்ல தமிழ் உணர்வாளர், வந்து தமிழை வளர்க்கணும்னு ஆசைப்படுறான். சினிமா 2-3 எடுத்தாப்புல ஒன்னும் செட் ஆகல சினிமா அவருக்கு. அதனால வந்து சினிமா செட் ஆகல, அதனால அவர் வந்து இங்க வந்துட்டாரு. நம்ம கட்சி பேரை வந்து அவருக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியோட இதை வந்து உரிமையை அவருக்கு நீங்க கொடுத்து உதவணும் அப்படின்னு அவர் கேட்டதாகவும், அப்புறம் அந்த பையனை வர சொல்லுங்கன்னா அப்புறம் உடனே சீமான் அவர்கள் உள்ள வந்தாரு. அப்ப வந்து அவர் சைமனாக இருந்திருக்கலாம். உள்ள வந்தாரு. வந்த உடனே வந்து தடால்னு வந்து யார் காலில் விழுந்துட்டாரு? சிவந்தி ஆதித்தன் காலில் வந்து விழுந்துட்டாராம். விழுந்தோடனே அப்புறம் அவர் கேட்டார், இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்தோன்னே, அது நாடார் சங்க மாநாடுகள் நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். நாடார் சங்க மாநாடுகள், சைமன் நாடாரா அவரு, மாநாடுகள்ல பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராமா. இப்படித்தான் நாம் தமிழர் கட்சியை வாங்கி கொடுத்தது யாரு அந்த உரிமத்தை? சோவும் துக்ளக் சோவும் ஆடிட்டர் குருமூர்த்தியும். துக்ளக் வந்து விடுதலை புலிகளை பற்றி எப்படி அவர் மதிப்பீடு வச்சிருந்தாரு, எவ்வளவு கொச்சையா அந்த போராட்டத்தை எழுதினாரு துக்ளக்ல, பின்னாடி என்ன வேலை பார்த்தாங்க எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப இந்த விஷயத்த வந்து சுபவியா வெளியில பேசினதுக்கு அப்புறம் தான் புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற புலிகளினுடைய அமைப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, முன்னாள் அமைப்பாளர்கள், அவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னா எங்களை வந்து கொச்சைப்படுத்தி எழுதின துக்ளக் மூலமா தான் அவருக்கு வந்து இது கிடைச்சிருக்கு, இந்த பேரே கிடைச்சிருக்குன்றதே எங்களுக்கு இப்பதான் தெரியும். நாங்க ரொம்ப வேதனைப்படுறோம். எங்களுக்கு வந்து அவருடைய எதிர்ப்பு உடன்பாடு கிடையாது. இப்பதான் ஒருத்தரா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்க அதனுடைய பிகினிங் நான் எங்க இருந்து பாக்குறேன் அப்படின்னா, அதாவது ஒரு பண்ண ஃப்ராட் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக நம்ம முரசொலியில வந்து திருமாவளவன் தோழர் வந்து அவர்களே திராவிட புலிகள் தான் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அது வந்து ஒரு பெரிய எழுச்சி வருது. இந்த டைம்ல வந்து போட்டோ எடிட் பண்ணி கொடுத்து நான் தான் ஒருத்தர் வந்து உண்மையை சொல்றாங்க. அப்ப சொல்றேன், நீ புலிகளை வச்சு பிசினஸ் அவர் போட்டோ எடிட் பண்ணது தமிழன் தொலைக்காட்சியில இருந்து. இப்ப தமிழன் தொலைக்காட்சியோட நிறுவனர் கலைக்கோட்டுதயம் வந்து வெளியில வந்து பேசுறாங்க. அதாவது பெரியாருக்கு எதிராக நீ பிரபாகரன் நிறுத்துறியா? டேய், பிரபாகரன் எங்காலதான், பெரியார் எங்காலதான், நீ யாருன்னு சொல்லி வச்சு அடிச்சு விட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டாங்க. கண்டிப்பா அங்கிருந்து ஈழத்தமிழர்கள் வந்து அவங்க அவ்வளவு அழகா வந்து பெரியாருடைய கொள்கைகளை பத்தி பேசுறாங்க. புலிகளே வந்து தங்களை திராவிடர்களாக உணர்ந்துதான் வந்து போராட்டத்திலேயே முன்னாடி நின்னாங்க, அவங்க வந்து போராட்டத்தையே முன்னெடுத்து நடத்தினாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அறிக்கை. ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய அந்த கியூபாவில் அவர் படித்த புலிகளினுடைய அறிக்கை. அப்போ இதுல என்ன தெரியுமா, இந்த கேடுகட்ட இந்த சீமான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தான் தான் அறிவாளிங்க, தன்னை விட வந்து எவனும் அறிவாளி கிடையாது. அதாவது யார் அறிவாளி கிடையாதுன்னா மாப்போசி, இவருடைய என்ன சொல்றது, தத்துவ ஆசான் பேராசான் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அப்புறமா வரலாம். அவரை பத்தி பேசலைன்னா நல்லா இருக்காதுல்ல, அவர் அப்புறம் பேசுவோம். அப்புறம் வந்து தத்துவ ஆசான் யாரு, நம்ம மாப்போசி அவர்கள். அதுக்கப்புறம் வந்து இவருடைய கட்சி பேரை இவருக்கு கொடுத்த ஆதித்தனார் அவர்கள். அப்புறம் வந்து தமிழ் தேசியத்தை இங்க வந்து பேசி இருந்த, அல்லது இதற்கு முன்பாக தமிழ் தேசியத்தை தொடக்கத்தில் இருந்தே தமிழ் தேசியம்னா இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருந்த, அதற்காகவே வந்து தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் பாடுபட்டு கொண்டிருந்த மறைந்த ஐயா பாவலரேர் அவர்களாக இருந்தாலும் சரி, பாவாணர் அவர்களாக இருந்தாலும் சரி, மறைமலையடிகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து என்னை விட அறிவு கம்மிதான்யா அப்படின்றது சீமானுடைய நிலைப்பாடு. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஏமாந்து போயிட்டாங்களாம். எப்படி அவங்க எல்லாம் ஏமாத்திட்டாங்களாம், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் நீர்த்து போக செய்துட்டார்களாம். அந்த அளவுக்கு அவங்க பலவீனமானவர்களாம். இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ட்டாராமா. புலிகளே கற்று எழுதியிருக்காங்க, தான் ஆட விளையாட்டாலும் தசையாடுன்னு விடுதலை புலிகளுடைய அபிஷியல் குரல் பத்திரிகையில கலைஞரை பத்தி எழுதியிருக்காங்க, அண்ணாவை பத்தி எழுதியிருக்காங்க. அதாவது எங்களுக்காக ஆட்சி இழந்திருக்கீங்க, எங்களுக்காக நெருக்கடி சந்திச்சிருக்கீங்கன்னு ஒரு பெரிய கட்டுரை இருக்கு. நான் சமீபத்தில் அந்த கட்டுரை படிச்சேன், புலிகள் குரல் பத்திரிகையில இருந்து. நீங்க யார் சொன்னா என்ன, சீமான் சொல்றதா இங்க வந்து வந்துட்டாங்க. நேத்து ஈரோடு எலெக்ஷன்ல ஒரு பையன் பேசுறான், பிரபாகரனே வந்து சொன்னாலும் எங்க அண்ணன் சந்திக்கலன்னு சொன்னாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்க வந்து நிக்கிறீங்க? அத நான் கேட்டேன் நாம் தமிழர் தம்பிட்ட வந்து, எப்படி வந்து நீங்க இவ்வளவு பேர் வெளியில வர்றீங்க, கூடாரமே காலி ஆகுது ஒரு பக்கம், ஆனாலும் வந்து இளைஞர்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா, இல்ல அவங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வந்துருவாங்க. விட்டில் பூச்சி எப்படி வந்து விளக்க நோக்கி வருது, அந்த வெளிச்சத்துல ஈர்க்கப்பட்டு அப்படி வருவாங்கக்கா. ஆனா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா சூடுபட்டு திரும்ப வந்துருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கவலைப்படாதீங்க அப்படின்னு தம்பி சொன்னாப்ல. இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி ஒரு 5 years பேட்ச், அந்த பேட்ச் முடிச்சோன்னு இன்னொரு பேட்ச் வரும், போயிட்டே இருக்கும். அப்படி அதே கரெக்டா சொல்றேன், ஒரு 4 வருஷம் இருப்பாங்க, அப்படி முடிச்சு வெளியில போறவங்க எல்லாம் எல்லாமே சிவில் இன்ஜினியர்ஸ், சமாதி ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி வெளியே விட்டுருங்க அப்படி கிளம்பிடுவாங்க. ஆனா இப்ப என்னன்னா, இந்த பேட்ச் போறதை தாண்டி பழைய பொறுப்பாளர்கள் எல்லாமே ஒன்னொன்னா காலி ஆயிட்டு இருக்கு.
இப்ப நீங்க ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கிறது துவக்கத்துல இருந்து இருந்தவர். அவர் வந்து இடத்த காலி பண்றாரு, காளியம்மாலே முடிக்கிறாங்க. ஐயோ ஆமா இல்ல, காளியம்மாக்கா வந்து இங்க போயிருக்காங்களே, புதுசா ஒரு கடை திறந்திருக்காரு அவரு பனையூர்ல. ஆமா பனையூர் கடை, பனையூர் கடைக்கு போயிருக்காங்க போல. பனையூர்ல 2 கடை இருக்கு, நீங்க கரெக்டா சொல்லணும். ஒண்ணு இல்ல புது கடை சொன்னேன், புது கடை பழைய கடை இல்ல, ஏற்கனவே ஒருத்தர் அது பழைய கடை. அது வந்து அது என்ன சொல்ற, அது ஒர்க் அவுட் ஆகல, அது வந்து லாஸ் ஆன அந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து புது கடை பனையூர்ல, அங்க போய் இந்த அக்கா சேர்ந்திருக்காங்க. இப்ப அந்த புது கடை வந்த உடனே இந்த கடை காலி ஆயிடுச்சுல. யாரு நம்ம இந்த நாம் தமிழர் கடை, அது முடிஞ்சிருச்சு. அந்த ஆபீஸ் எங்க இருக்கு? அதுக்கு ஆபீஸ் அதுவும் ஈசிஆர்ல தான் இருக்கும். சரி விடுங்க, ஈசிஆர்ல இருக்கு, ரைட். அதனால அந்த கடை காலியான உடனே இப்ப புதுசா ஒருத்தர் கடை போட்டிருக்காரு இல்லையா, அங்க கொஞ்சம் கல்லா கட்டுது போல இருக்குது. நல்லா வியாபாரம் போறதுக்கு பதிலா ஒரு யூ-டர்ன் போட்டு அப்படி பனையூர் போயிட்டாரு. எப்படி இருந்தாலும் எங்க போனாலும் அதை தானங்க பேச போறாங்க. இத்தனை வருஷமா எந்த பொய்ய பேசிட்டு இருந்தாங்களோ, இத்தனை வருஷம் எந்த வந்து ஃப்ராடு தனத்தை பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதைத்தான் போய் அங்கேயும் பண்ண போறாங்க. அவர் வேற காளியம்மாளுக்கு எதிராக போன வாரம் ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்தாரு. எப்படின்னா அது இன்னும் முன்னாள் நாம் தமிழர் கட்சியினர் வந்து போய் சேர்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே இங்க இருந்து போனவங்க எல்லாம் வெயிட் பண்ணி போன ஒரு பெரிய குழு பொறுப்பாளர்கள் எல்லாம் மொத்தமா ஆர்கனைஸ் போகுது. இப்ப நாம் தமிழர் கட்சியும் கூடாரம் காலியாகுது, ஏடிஎம்கேல இருந்து கூடாரம் காலியாகிற மாதிரி வருது. ஜெகதீச பாண்டியன் சொன்னதான் நமக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரு ரஜினிகாந்த் ஏன் போய் சந்திச்சாரு அப்படிங்கிறார். ரஜினிகாந்த் சந்திச்சு வந்ததுக்கு பிறகுதான் அவர் பெரியாரை பத்தி பேசுறாரு. அவர் வந்து ரஜினிகாந்த் சந்திச்சு வந்து சங்கின்னு பேசுறாரு. சங்கினா சகோதரர் அப்படின்னு. சங்கி எப்படி சகோதரர் ஆக முடியும்? சங்கிங்கிறவங்க தமிழனுக்கு எதிரி, தமிழ்நாட்டுக்கு எதிரி, தமிழ் மக்களுக்கு எதிரி. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, போன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் சொல்ல முயற்சி பண்ணேன் அப்படின்னாரு. அவர் தான் யாரு, அதாவது எனக்கு தெரிஞ்ச அவரு 8-9 மணிக்கு மேல கால் பண்ணிருப்பாரு. நீங்க 8-9 மணிக்கு மேல கால் பண்ணி அப்போ இப்ப நீ எப்ப கால் பண்ணாலும் எடுக்கிறேன். ஏன்னா செய்தியாளர் சந்திப்புலயே வந்து ஃபுல் லோட்ல தான் அவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து மத்த எந்த நேரம் கால் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது செய்தியாளர் சந்திப்புக்கு அப்படி வருவாங்களா? ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், தன்னை தலைவன்னு சொல்லிக்கிறான், இன்னவோ வந்து ஆஹா நான் முதலமைச்சரானாதான் இதெல்லாம் மாத்துவேன். என்ன இலவுடா நீ, கர்மம். முதல்ல ஈரோடுல டெபாசிட் வாங்க, அப்புறம் நம்ம பாத்துக்கலாம், பேசுவோம் உட்காந்து. மத்த பிரஸ் மீட் எல்லாம் ஈரோடுல டெபாசிட் வாங்குவா நீ? ஈரோடு எங்கேயுமே வாங்கினது இல்லையே, வாங்கினது சரித்திரமே கிடையாதுல்ல. அது எப்படி அங்க நடக்கும்? இன்னொன்னு அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியில வந்த தம்பிங்க, உலகத்திலேயே வந்து தேர்தலில் ஜெயிக்கவே கூடாதுன்னு கட்சி நடத்துற ஒரே ஆளு வந்தாங்க, புதுசா ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றாங்க. ஏன்னா இவனுக்கு தேர்தலில் ஜெயிக்கணும்ன்றதுல என்னமே கிடையாது. எனக்கு வந்து கல்லாப்பட்டி நிறையணும், அவ்வளவுதான். இவர் வந்து கல்லாப்பட்டி சிங்காரம். ஆமா, ஒரு காலத்துல பெரிய வசூல போட்டாரு. அதுதான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் வசூலுங்க. உனக்கு வந்து எனக்கு வந்து வர்ற காசு குறையாம இருக்கணும். நீ தேர்தலில் ஜெயிச்சுக்கொள்ள ஜெயிக்காம அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எந்த தேர்தலையாவது ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை இந்த ஆள் போட்டு நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க அவங்க. ஒரு சப்பையான ஒரு கேண்டிடேட்டை போட வேண்டியது, அவ்வளவுதான். தோத்து போன பிரச்சனையே கிடையாது. அவர் சொல்லலாம், என்னது வென்றால் பதவி, தோற்றால் பயிற்சியா? எத்தனை வருஷத்துங்க நாங்க 15 வருஷமா பயிற்சி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம். நாங்க வரைக்கும் பயிற்சி தான் எடுக்கணும் போல இருக்கு. இந்த கூட இருந்தா ஒரு தம்பி, முன்னாள் தம்பி சொன்னார், அழகான வசம், அண்ணன் மேல பைத்தியமா இருந்தோம், கடைசியில் அண்ணனே பைத்தியம் ஆயிட்டாரு. அது வந்து வரலாற்றில் பொறிச்சு எழுதப்பட வேண்டிய ஒரு வாசகம். அது வந்து உண்மையிலேயே வந்து உண்மை. அதாவது அண்ணனை பத்தின பல முகங்கள் வந்து இப்பதான் வெளியில வருது. சரியா? ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அண்ணனே ஒரு பைத்தியம்டா அப்படிங்கறது இப்பதான் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் சந்தோஷ் பேட்டி கொடுத்தாரு இல்லையா, ஒளிப்பதிவாளர். அவர் பேட்டி கொடுக்கறதுக்கு அப்புறம் தான் தெரியுது அண்ணன் சந்திரமுகியாவே இருக்காருன்னு. ஆமா, யாருக்கெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் தனக்கு நடந்தது அண்ணன் பில்டப் பண்ணிருக்காருன்றது இப்பதான் தெரியுது. சந்தோஷ் வந்து ரொம்ப டெக்னிக்கலா, சயின்டிபிக்கலா இவருக்கு ஒரு நோய் இருக்கு, அதை சரி பண்ணுங்கிற அக்கறையில சொல்றாரு. ஆக்சுவலி வந்து எங்கெங்கோ நடக்குது எல்லாத்தையும் எடுத்து வச்சு தனக்கே இலுசினேஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னு. அதேதான் இப்போ இப்படி சந்திரமுகியில வந்து கங்கா சந்திரமுகியாக மாறி நிக்கிறா பாருங்க அப்படின்னுவாங்கல்ல. அந்த கேரக்டர் ஏதோ சும்மா கதைக்காக ஒருத்தர் உருவாக்குனது, நிஜமாவே ஒருத்தன் சந்திரமுகியாவே வாழ்ந்துட்டு இருக்காண்டா நம்ம கூட அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீ வந்து ஓவியர் புகழேந்திக்கு நடந்தது, மறைந்த தடா சந்திரசேகருக்கு நடந்தது, இது எல்லாத்தையும் ஏதோ தனக்கே நடந்ததா வந்து ஒரு பில்டப் பண்ணி அதுக்கு கதை வசனம் திரைக்கதை எல்லாம் எழுதி, ஆனா உண்மையிலேயே வந்து நல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, திரைக்கதை வசனகர்த்தா. எங்க அண்ணா பயிற்சி கொடுத்த சந்தோஷ் பேட்டி கொடுத்தோன்னே எங்க அண்ணா பயிற்சி எடுத்தாருன்னு 4 போட்டோ வெளியிட்டாங்க. அது ஒரு போட்டோல ஃபுல்லா தெர்மாக்கோல், அது போட்டோ ஷூட், ஆமா ரிஃப்ளெக்டர் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொன்னேன், எப்பா இது யூடியூப் காலம், எங்க எங்களுக்கு தெர்மாக்கோல் எதுக்கு வச்சிருப்பாங்க, ரிஃப்ளெக்டர் வச்சிருப்பாங்க, சாதாரண எல்லாத்துக்கும் தெரியும். நீ ஷூட்டிங் ஸ்பாட்ல நின்று போட்டோ எடுத்துட்டு, அதுவும்
அது பிடிக்கும், இங்க பாக்குறாரு இங்க பாக்குறாரு, அது அந்த போட்டோ வச்சா மாட்டிட்டாங்க மொத்தமாவே. அதாவது உடனே சந்தோஷ் விமர்சனம் வந்தோடனே இந்த போட்டோ எடுத்து பெருமையா போட்டாங்க, அவங்க தான் போட்டாங்க. நாம் தமிழருக்குள்ள அண்ணன் இதெல்லாம் பயிற்சி எடுத்திருக்காரு அப்படின்னாங்க. சந்தோஷ் இன்னும் நிறைய போட்டோ இருக்கு. நல்ல வேலை எங்க அண்ணன் ஆமா ஓட்டுல போனாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போனதா சொன்னாங்கல்ல, ஆமை ஓட்டில் கடலை கடந்தார், கடல்ல ஆமா ஓட்டுல வந்து கப்பல் மாதிரி போனாராமா, படகு மாதிரி. அப்படி ஒரு போட்டோ இவங்க வெளியிட்டால அதுல ஆச்சரியப்படுறது கிடையாது. சந்தோஷ் முக்கியமான விஷயத்த சொல்றாரு, என்கிட்ட ஒரிஜினல் போட்டோ இருக்கு, ஒரு வீடியோ இருக்கு, ஆனா தரக்கூடாதுன்னு புலிகள் சொல்லிட்டாங்க, இவர் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவர் சந்திச்சிருக்காரு, ஆனா நான் வச்சிருக்கேன், புலிகளே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு சொல்றாரு. அப்போ அவங்க யோசிச்சுட்டாங்க, இவன் எடுத்துட்டு போனா ஏதோ ஃப்ராட் வேலை பண்ண போறான் அப்படிங்கறத அவங்க முதல்ல யோசிச்சுட்டாங்க. அதனாலதான் அவங்க கொடுக்கல. இல்ல உண்மையிலேயே இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாஸ். இது என்னன்னா, நீங்க எவ்வளவோ பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து புலிகளோடு நெருக்கமாக இருந்திருக்காங்க, அங்க போயிருக்காங்க, அவங்க அழைப்பின் பேர்ல அங்க போயிருக்காங்க. கோவை ராமகிருஷ்ணன் இருந்தாலும் சரி, பழனிடுமாறனையாவா இருந்தாலும் சரி, கொளத்தூர் மணி அண்ணன், அண்ணன் வைகோ, அண்ணன் திருமா, இவங்க எல்லாருமே வந்து அங்க போயிருக்காங்க. அதற்கான புகைப்படங்களை புலிகளே வெளியிட்டிருக்காங்க, அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. நீங்க வந்து கலிங்கப்பட்டியில அவர் வீட்டுக்கு வைகோ அவர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய புகைப்படங்களாக வந்து அவர் வீட்டுல வரும் மாட்டி வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அடிஷனல் ஒரு தகவல், வைகோவை பத்தி அவங்களுடைய அபிஷியல் பத்திரிகை புலிகள் குரல்ல பிரபாகரன் அவர்கள் எழுதியிருக்காரு. அவரை பத்தி மட்டும்தான் எழுதிதான் சொல்றேன், நேரடியாக அவரை பத்தி மட்டும். ஆனா எந்த இடத்துலயும் இதெல்லாம் அவங்க எதுவுமே வந்து கிளைம் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான நோக்கம் அப்படிங்கிறது ஈழ விடுதலை. அவங்க போராடுறாங்க, உயிரை கொடுத்து புலிகள் போராடுறாங்க, அந்த பிள்ளைங்க போராடுறாங்க, அவங்களுக்கு நம்மளால இயன்ற உதவிகளை நம்ம செய்யணும். இது மட்டும்தான் இவங்களுக்கான ஒரு நோக்கமா இருந்துச்சு. ஆனா இத ஒருத்தன் பின்னாடி வருவான், அதை வியாபாரமாக்குவான், அவங்கள வச்சு வந்து அதாவது என்ன சொல்றது, அதாவது உயிர் நீத்த மாவீரர்களினுடைய தியாகத்தை வந்து ஒருத்தன் வந்து காசாக்குவான்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? இவ்வளவு ஒரு கேடுகட்ட நாய் ஒண்ணு வரும், வந்து நம்மள வந்து இப்படி வியாபார பொருளாக்குவான்னு சொல்லிட்டு அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. மக்கள் இன்னைக்கு பட்டுட்டு இருக்கக்கூடிய கஷ்டம் ரொம்ப, அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்ல, அத பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. எங்கயாவது பேசி இருக்காரா இந்த ஆள் அத பத்தி? நானே அந்த மக்கள்கிட்ட நானே அவங்க சில ரெப்ரசன்டேட்டிவ் பேசும்போது, எங்களுக்கு ஏதாவது முதலீடுகள் பண்ணி 2 கம்பெனி ஆரம்பிச்சு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்சுனா நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இங்க உட்காந்துட்டு ராஜீவ்காந்தியை நாங்க தான் போட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க தான் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்களுடைய அரசியலே வந்து ஆயுதம் இல்லாத ஒரு அறவழியில நாங்க நடத்திட்டு இருக்கோம் அறிக்கையை கொடுக்குறாங்க. நீ யாரு முதல்ல ராஜீவ்காந்தி நாங்க? அதுதான் இப்போ அங்கங்க புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் எல்லாம் ஏதோ அந்தந்த நாடுகளில் அவர்களால் ஆன வேலைகளை செஞ்சுட்டு அவங்க வந்து அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் கெடுக்கிற வேலையை என்னால் பார்த்துட்டு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீ ஏதோ ஒரு பொய் சொல்லி பிரச்சனை உருவாக்குற, பெரியாருக்கு எதிராக பிரபாகர் நிறுத்தின உடனே வேறு வழியே இல்லாம முன்னாள் புலி போராளிகள் வெளியே வந்து பேச வேண்டிய எவ்வளவு ஆபத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் நீ பேச வச்சு மாட்டி திருப்பி அவங்களை கொண்டு ஒரு சிக்கல்களை தான் ஏற்படுத்துறாரு. கண்டிப்பா. அதாவது வெளிப்படையாவே வந்து நிறைய பேர் சொல்றாங்களே, இந்த சீமான் அப்படின்ற ஆள் வந்து ரா அப்படின்ற அந்த இந்திய உளவுத்துறை இருக்கு இல்லையா, அதோட கையாள் அப்படின்றாங்க. அது உண்மை. அது வந்து இவனுடைய போக்கெல்லாம் அப்படிதான் தெரியுது. சந்தோஷ் தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சந்தோஷ் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு புலிகளுடைய உளவு பிரிவு பொறுப்பாளர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வீட்டுக்கே கூட்டு வந்தாரு. அடுத்த நாள் பார்த்தா அவரை கைது பண்ணி உள்ள பண்ணிட்டாங்க. இது காரணம் இவர் தான். அவர் இங்க எங்காவது ரகசியமா சில வேலையில பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு, புலிகள் இயக்கம் முடிஞ்சிருச்சு, அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவர் இப்ப மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டியலே சொல்றாரு. நிறைய பேருக்கு அவன் மாட்டி விட்டான் அப்படிங்கிறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஆளுநர் ஷாநவாஸ் ஒரு மேடையில பேசுறாரு, சீமானே கேள்வி சீமானே பதில் அப்படின்னு ஒரு பண்ணாரு. அதுல பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்ற மாதிரி விஷயம் என்னன்னா, இவர் வந்து போயிட்டு வந்தேன் தலைவரை பார்த்தேன்னு சொல்றாரு. 2010 நினைக்கிறேன் ஆனந்த விடன்ல கண்டேன் தலைவர்னு ஒரு பேட்டி விடுறாரு. அதுல அவர் சொல்றாரு, பிரபாகரன் சொன்னதாக அவர் பதிவு பண்றாரு. என்னன்னா, அண்ணன் வந்து பகுத்தறிவாதி, சாமி கும்பிட மாட்டாரு, கையில வந்து இப்போ யாருமே வந்து இந்த மந்திர கயிறெல்லாம் கட்டக்கூடாது, ஏன்னா வந்து போராட்டத்துக்கு போறவங்க அதுவும் கரும்புலியா போறவங்க எல்லாம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அவர் சாமி கும்பிட மாட்டாரு. அவர் சொன்னாரு, குறிப்பாக ஒரு முக்கியமான சில போராளிகள் மரணத்துக்கு பிறகு எனக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதை நேரடியாகவே ஒரு பக்கம் பதிவு பண்றாரு. இன்னொரு மீட்டிங் 2013 மீட்டிங் நினைக்கிறேன், பிரபாகரன் நான் சந்திக்கும் போது 12 மீட்டிங், அண்ணாவை போல் பெரியாரை போல் எங்களுக்கு தலைவர் இல்லைன்னு அவ்வளவு வருத்தப்பட்டாரு. உங்க நாட்டுல அண்ணாவை போல பெரியாரை போல தலைவர்கள் இருக்காங்க, நீங்க ஜனநாயகமா இருக்கீங்க, எங்களுக்கு அது மாதிரி ஆள் அதனாலதான் நாங்க இப்போ ஆயுதம் ஏந்தி போராடுறோன்னு பிரபாகரன் அவர்கள் சொன்னதாக சீமான் மேடையில பேசுறாரு. அது வீடியோவே இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ 2008 போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மாறினேன்னு சொன்னேன், 2008 போயிட்டு வந்ததுக்கு பிறகு நீ தலைவர் என்னென்ன சொன்னாரு நீயே சொல்லியிருக்க, அப்புறம் நீ யாருன்னு நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அவரை நீ எதுக்கு அவர் சொன்ன விஷயத்துக்கு மாறான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிற? அதாவது அவர் வாழ்நாள் முழுக்க
இனவாதத்துக்கு எதிராக தான் சண்டை போட்டிருக்காரு. சிங்கள பேரினவாதம், எந்த பேரினவாதமாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அவரை கொண்டாந்து ஒரு பேரினவாதத்துக்கு குறியீடா காமிக்கிறாரு. அதாவது சமூக நீதிக்கு பெரியார் என்ன பண்ணாரு, இது பண்ணாரு. ஆனா பெரியாரை உள்வாங்கினதுனாலதான் அங்க புலிகள் ஈழம் அமைத்து அங்க ஒரு அரசாங்கத்தை, தமிழீழ அரசாங்கத்தை அங்க புலிகள் நடத்திட்டு இருக்கும் போது அனைவரையும் சமமாக அவங்க நடத்தி அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது அதான் காரணம். அதுக்கு ஒரு உதாரணமாக இப்ப அண்மையில கூட பேராசிரியர் சுபவி ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, ஒரு கூட்டத்துல சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இது ஏற்கனவே நெடுமாறன் ஐயா எழுதின புத்தகம் நினைக்கிறேன், அது தடை செய்யப்பட்டது அந்த காலத்துல. தமிழீழம் சிவக்கிறது ஏதோ ஒரு புத்தகம், அந்த இது அதுலதான் நானு மாவீரன் கிட்டுவை பத்தின அந்த தகவல் எல்லாம் அதுல எடுத்து அவரை பத்தின ஒரு கட்டுரை கூட நான் எழுதியிருந்தேன். அதுல என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல அங்க அந்த ஊர், அந்த நாட்டில் இருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லுவாங்களே, அந்த பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க மாட்டேன்றாங்க படிக்கிறதுக்கு. அப்ப போய் கேக்குறாங்க, அதெல்லாம் சேர்க்க முடியாது, அந்த பிள்ளைங்களெல்லாம் எங்களோட உட்காந்து படிக்க வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இந்த செய்தி அந்த பகுதி பொறுப்பாளராக இருந்த தளபதி கிட்டு அவர்கள்ட்ட போகும்போது அவர் போய் சேர்க்கிறாரு. ஏன் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அவங்க எல்லாம் எங்களோட உட்காந்து படிக்க கூடாது, அந்த மாதிரி அவங்க அங்க இருக்கிற சாதிய வேற்றுமை அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு வேற ஒரு முகம் இருக்கு. இந்த பிள்ளைங்களை சேர்த்து வச்சு நீங்க பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தலைன்னு சொன்னா பள்ளிக்கூடம் இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த நிலைமை அங்க மாறுது. அப்போ அந்த சமத்துவ உணர்வை அப்படிங்கறது அவங்க யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஐயா பெரியார் கிட்ட இருந்து தான் அவங்க எடுக்கிறாங்க. நிர்மாரணை சொல்றாரு, பெரியாரின் பேரன்னு போட்டு பிரபாகரன் பத்தி எழுதியிருக்காரு. அதாவது நீங்க நம்ம இவ்வளவு சொல்றல, உண்மையிலே இது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு தான், நம்ம மறுபடியும் அந்த விஷயங்கள் எல்லாம் போய் இளைஞர்கள்ட்ட சேர்க்கறதுக்கு. ஆனா நீங்க என்னதான் சொன்னாலும் ஒருத்தன் டிசைன் ஆயிட்டான், ஒருத்தன் டிசைன் ஆயிட்டான், சரியா? அது கூட ஒரு சின்ன கூட்டம் டிசைனும் ஆயிருச்சு, சரியா? இது இந்த இது நல்ல காசு பணம் கொட்டுது இதுக்காக அப்படின்றப்போ, இப்ப நீங்க அந்த குரல் பாருங்களேன், ஒரே மாதிரியா இருக்கா? பேசுறது எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கா? RSSம் பாஜகவும் திராவிட இயக்கம் குறித்து இங்க இருக்கிற தலைவர்கள் குறித்து என்ன பேசினார்களோ அதை அப்படியே பேசுகிறார். யாரு? இந்த தற்கொலை சீமான் அதான் பேசுறாரு. சாவர்கரை இதுவரை எந்த கூட்டம் சுதந்திர போராட்ட தியாகின்னு எந்த கூட்டம் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நீ அதை சொல்றேன்னா நீ எந்த கூட்டத்தை சேர்ந்தவன்? அப்படிதானே? அப்ப நீ அடுத்து கோட்சையை கொண்டாடுவ நீ. ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போய் ஆனா இதுல ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, நீ யாரு அப்படிங்கறது அம்பலமாயிருச்சு. நீ உள்ள மனசுக்குள்ள வச்சுட்டு நீ வெளியே ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. நீ முடிஞ்சது வரலாற்றில் பதிவாயிருச்சு. நீ தமிழ் இனத்துக்கு எதிரி, பெரியாருக்கு எதிரி, பகுத்தறிவுக்கு எதிரி, நீ சாதியவாதி அப்படிங்கிற போட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒரு சாதியவாதி அப்படிங்கிறது. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி முடிக்கணும். கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லா சாதிக்கும் ஒரு தலைவரை சூஸ் பண்ணிக்கிறது. அந்த சாதி தலைவரை பெரியாருக்கு ஏத்தாப்புல நிறுத்தி. ஆமா, இப்போ ஆனா அந்த நிறுத்தின தலைவர்கள் எல்லாருமே கொண்டாடியவர்கள், அவர் மேல பெருமதிப்பு கொண்டவர்கள்ன்றது வரலாற்றுல இருக்கு. ஆனா அதெல்லாம் கூட யோசிக்காம ஒருத்தன் வெக்க இல்லாம கூச்சமே இல்லாம இவ்வளவு ஒரு சாதி வெறியோட நடந்துக்கிறான்னு சொன்னா சந்தோஷம் என்னன்னா, காமராஜர் மன்னா பெரியார் மன்னாகும் போது காமராஜர் பெரியாரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு இந்த பாத்துக்கோ. இந்த விடுதலையில எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ எடுத்து போட்டிருக்காங்க. ஐயா பிறந்தநாள், பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எழுதி அனுப்பிய கடிதம். அதுல அவர் இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியத்தோட வாழணும், அவரு இந்தியாவுக்கே அவரு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வராரு அப்படின்றத அவர் அதுல குறிப்பிட்டு பெரியார் அப்படின்னாங்க. வஉசி பெரியாருடைய படத்தை வீட்டுல வச்சு காலையிலயும் மாலையிலயும் கும்பிடுங்கன்னு சொன்ன தகவலே எனக்கு சீமானால சேர்ந்துச்சு. உண்மையிலே சீமானுக்கு நான் நன்றி சொல்றேன்ப்பா. வஉசி பெரியாரின் மீது என்ன மதிப்பு வச்சிருந்தாரு அப்படிங்கறத நீ ஏதாவது இப்படி கிறுக்குத்தனமா பேசுறதுனால எங்களுக்கு சேருது. உண்மையிலேயே அதுதாங்க. ஏன்னா இது ஒரு கொஞ்சம் கூட அறிவு நாணயம் இல்லாத ஒரு மனித பிறவியிலேயே சேர்க்க முடியாத ஒரு ஜந்து இது. ஆமா, அது இது இப்படி எல்லாம் இவ்வளவு கேவலப்பட்டு போன ஒரு ஆளை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. மிருகங்கள் சண்டைக்கு வந்துரும். எப்படிதான் நீங்க ஒப்பிடுவீங்க? ரொம்ப கஷ்டம். எப்படிதான் ஒப்பிடுவீங்க? அது இதுன்னு வேணா குறிப்பிடலாம். வருத்தப்பட விஷயம்னா, இவனுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக அந்த தம்பிகள் படுற கஷ்டங்கள் இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்காக நம்ம வருத்தப்படலாம். கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, சாமி கும்பிடலாம். ஏன்னா பாவண்டா நீங்க உண்மையிலேயே. சங்கிகளுக்கு இதே நிலைமை தான். 100 ரூபா கொடுத்து பெட்ரோலும் அடிக்கணும், மோடிக்கு முட்டு கொடுக்கணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்களேன். பாருங்க, அது மாதிரி இவங்கள அண்ணன் பேசுற பொய்க்கெல்லாம் முட்டு கொடுக்கணும். அண்ணன் பண்ற சாதி அரசியலையும் நம்ம மறைக்கணும். ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கறதே இவங்க வைக்கிறது சாதி அரசியல தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த சாதி அரசியலுக்கு நாங்க தமிழ் தேசிய பெயிண்ட் அடிக்கணும். இப்ப என்ன சொல்லிட்டாங்க, பெருஞ்சித்திரனாரே தெலுங்கர்றான்ட்டாங்க. அது டிவி டிபேட்ல சொல்றாங்க. ஒரு உட்கார்ந்து பேசுறான். ஆனா எப்படிங்க அது? அதாவது ஆதாரம் இல்லாம நம்ம எதுவும் பேசணும்னாலே கஷ்டமா இருக்கு. அடிச்சு விடுறாங்க அவங்க பாட்டுக்கு. அது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்க யார் என்ன பேசினாலும்
அவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்டியன், இந்துக்கு எதிரானவன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை வந்து சங்கிகள் கிரியேட் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி சேம் பேட்டர்ன் இதுலயும் அதே பேட்டர்ன். வந்து தெலுங்கன், வடுக வந்தேரி, வடநாட்டுக்காரன், மலையாளி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த கருத்து டிஸ்கஷனுக்கு நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது. இன்னொரு கேள்வி எல்லாரும் கேக்குறாங்களே, அப்ப வந்து அண்ணனோட ஒய்ஃப் யாருன்னு கேக்குறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது ரொம்ப கஷ்டம். அண்ணனோட மாமியார் யாரு? எங்க அண்ணி வந்து தெலுங்கு சமூகத்துல தான் வந்திருக்காங்க. எங்க அண்ணனோட பையன் பிரபாகரனுக்கு தாய்மொழி தெலுங்கு தான். உண்மையிலேயே வந்து அவங்க நம்ம சமூகத்துல கயல்விழி அவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாவே இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவர் திடீர்னு வந்து இந்த ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய காசு தரோம்னா வீட்டுல இருக்கிற தெலுங்கர்களை விரட்டி அடிக்கிறான்னு சொல்லிட்டானா என்ன பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி. இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்களை எல்லாம் நாங்க வந்து விரட்டி அடிச்சிருவோம், தமிழ்நாட்டுல தெலுங்கர்களே இருக்கக்கூடாது அப்படின்னா, அப்ப வீட்டுல இருக்கிற தெலுங்கர்களை விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இல்ல? அவர் வந்து கனிமொழி எல்லாம் கொஞ்சம் கொச்சையா பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு ரொம்ப நாள கேள்வி. தமிழ் சமூகம், தென்னிந்திய சமூகம், தென்னிந்திய சமூகம் முழுக்கவே தாய்வழி சமூகம் தான். தாயோட மொழி எதுதோ அதான் நமக்கு வந்து தாய்மொழி. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த மனித தோன்றல்கள் இது பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெண் வழிநடத்திய சமூகமாக இருந்துதானே அதுக்கப்புறம் மாறுது. பெண்வழி சமூகமா தான் இருந்துச்சு. ஆரியர்கள் வருகை, ஆரியர்கள் ஆண்களாக இங்க வந்ததுக்கு பிறகு பெண்வழி சமூகம் வந்து இங்க சிதைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பாரதி வந்து இது எங்கள் தந்தையர் நாடுன்னு பேசுறாரு. இல்ல, அவருக்கு இது தந்தையர் நாடு தாங்க. அவருக்கு எப்படிங்க இது தாய்நாடாக முடியும்? அவர் பாடுறது தாய்நாடு, இவருக்கு வந்து அது தந்தையர் நாடு தானே. எல்லா நிலையிலும் பாரதி வந்து தன்னுடைய பார்ப்பன தன்மையை விட்டு கொடுக்காமல் தான் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கிறாரு. ரொம்ப கலெக்டிவா எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப சொல்லுவாரு, அவர் வந்து தமிழ் தேசியம் பத்தி பேசுவோம், பாரத நாடு பழந்தமிழர் நாடு அப்படின்னு பேசுறாரு. பாரத நாடு பழந்தமிழர் நாடு எப்படி தமிழ் தேசியமா இருக்க முடியும்? முதல்ல பாரத நாடு பழந்தமிழர் நாடு பேசல. ரெண்டாவது பாரத நாடு எப்படா தமிழ் தேசியமா இருக்க முடியும்? இதெல்லாம் வந்து மணியரசன் மாதிரி ஆட்கள் இதுக்கு ஃபயர் வேற விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், இதுக்கு ஃபயர் வருவதுக்கு நீங்க எல்லாம் தமிழ் தேசியவாதின்னு சொல்லாதீங்க. பாரத நாடு எப்படி பழந்தமிழர் நாடா இருக்க முடியும்? ஒண்ணுமே புரியல. இல்ல, தமிழ் இந்துன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா அப்புறம் அங்க எங்க இருந்து தமிழ் தேசியம் வாழுது? எங்க இருந்து வாழுது? ஐயா பெருஞ்சித்திரனாரா இருந்தாலும் பாவாணர் அவர்களா இருந்தாலும் அவங்க வந்து பார்ப்பனிய இந்துத்துவ பார்ப்பனிய, அதாவது இந்திய அரசியல், தேசிய அரசியல், அதை எதிர்த்துதான் வந்து அவங்க இதுவே பேசுறாங்க, தமிழ் தேசியமே பேசுறாங்க. நீ வந்து அவங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு நீ தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்றியே, எப்படி இது? அதனால இவங்க போடுற மொத்த ஸ்கெட்சும் வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு முட்டுச்சந்தில போய் நிக்க போகுது. இது நல்ல விஷயம். இவங்க போடுற மொத்த ஸ்கெட்சுமே வந்து கவுண்டமணி செந்தில் காமெடியில வர மாதிரி, ஏண்டா மொத்தத்துல பாட்டியும் பேரனும் 200 ரூபாய்க்கு தான் இவ்வளவு பேசுறீங்களா? அந்த ஹவா காமெடி ஒண்ணு வருமே, அந்த மாதிரி ஆசானும் சிஷியனும் இதுக்கு தான் பேசுறீங்களா மாதிரி ஆயிப்போச்சு. மொத்தத்துல இவங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய மொத்த புள்ளியுமே எங்க வந்து சேருதுன்னா அந்த வெள்ளையப்பன்ல தான் வந்து நிக்குது. அதை அள்ளி கொடுப்பதற்கு RSSம் பாஜகவும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பணக்கார கட்சியா இருக்காங்க. தேர்தல் நிதி எல்லாம் வாங்கி வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சில்லறைகளுக்கு எல்லாம் அள்ளி விடணும்ல. கண்டிப்பா போட்டுக்கிட்டே இருந்தா தானே குலைக்கிறத குலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. போட்டுறதை நிறுத்துச்சுன்னா குலைக்க மாட்டாங்க, வாழும் ஆட்ட மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது? அதனால இது இப்படிதான் போகும். பாப்போம் என்னதான் நடக்கும்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் நம்ம வீக்கெண்ட் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ள 10-20 செய்தி வந்துருது. எவனை பேசுறதுனே தெரியல. இப்ப பார்த்தா ஜி வேற புதுசா ஒரு நிதியமைச்சர், எனக்கு அதுதாங்க குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த நிதியமைச்சர் எங்க போய் பாப்போம், அடுத்த வாரம் பாப்போம் அந்த நிதியமைச்சர் வெளியே வர்றாங்களா. அதானே, எங்க போய் பாப்பாங்க நம்ம அமைச்சர்கள், நம்ம எம்பிக்கள் எல்லாம் எங்க போய் பார்க்க போறாங்களோ தெரியல. பாவம் தான். பார்க்காம வரக்கூடாது நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டாரு. பார்த்து எப்படியாவது நிதியை வாங்கிட்டு வாங்க வேற சொல்லிட்டாரு. இந்த மகாலட்சுமி நிதியமைச்சரை எங்க போய் தேடுவாங்க? எனக்கு அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. பாப்போம். நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது எங்கேயாவது வந்து உட்கார்ந்து இருக்காங்களா நாடாளுமன்றத்துல தேடி பாப்போம். என்னத்த பண்றது? நாம வரேன்.